வெறும் மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம். இது ஏன் போடுறேன்னா இதில் வெந்தயம் எல்லாம் போட்டிருப்போம், அதனால். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள். இது கரம் மசாலா தூள் கொஞ்சம். உப்பு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. இதை வந்து லெமன் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன்ப்பா. சோம்புத்தூள் வேணுமாம்மா? சோம்புத்தூள் கொஞ்சம் விடு. கொஞ்சம் எண்ணெய். சோம்புத்தூள். சோம்புத்தூள் 1 ஸ்பூன். சோம்புத்தூள். அப்புறம் அவ்வளோதான். லெமன் போட்டாச்சு. லெமன் புளியது. லெமன் நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ இது கொஞ்சம் இருக்கிறதுனால பாதி லெமன் புளியிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம். இது வாழைக்காய் வறுவலுக்கு இப்போ தவா வச்சுக்கணும். இதுக்கு தோசை தவா ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம பெசரி வச்ச இந்த வாழைக்காவை இன்னொரு வாட்டி நல்லா கலந்துச்சு. நல்லா 1/2 hour மேலேயே ஊறிடுச்சு. ஆமாம், நல்லா 1 hour இது ஊறிடுச்சு. இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம மீன் ஃபிஷ் எப்படி வறுத்துக்கிறோமோ அந்த மாதிரி. ரெடி ஆகிடுச்சுலம்மா. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நல்லா நம்ம திருப்பி போட்டு நல்லா அது மொறு வரும். இது வந்து நாங்கள் பிஞ்சு வாழைக்காய்ன்றதுனால இது நாங்கள் வேக வைக்காதையே அப்படியே மசாலா போட்டு வச்சுட்டோம். குட்டி குட்டியாக பிஞ்சு வாழைக்காய். இது கொஞ்சம் பெரிய வாழைக்காவாக நீங்கள் வாங்கினீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம் ஆவிரியில் தோலோட ஆவிரியில் வச்சுட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் போதும். ரொம்ப வேகவும் கூடாது.